ஸ்ரீ ரேவா காண்டம் 49ஆம் அத்தியாயம் சூலபேதத்தின் மகிமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அந்தகனை அடக்கிய பின்னர் தேவர்களின் தலைவனான மகேஸ்வரன் ருத்ரன் உமையுடன் கைலாச மலைக்கு சென்றார். பின்னர் பிரம்மதேவரை தலைமையாக கொண்ட தேவேந்திரன் உள்ளிட்ட தேவர்களும் அங்கு வந்தனர். மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைந்த அவர்கள் அனைவரும் அன்னை பார்வதி தேவியின் நாயகரான ஈசனாரை வணங்கினர். ஈஸ்வரனார் கூறினார், பித்தாமகரே, வந்திருக்கும் அனைவரும் இங்கு அமருங்கள். தேவர்களுக்காக இந்த அசுரன் கொல்லப்பட்டான். அவனது இரத்தத்தால் எனது திரிசூலம் தூய்மையற்ற நிலையிலிருந்து விடுபடவில்லை. பிரம்மதேவரே, ஒரு சிறந்த விரதம், தவம் மற்றும் ஜபம், அதாவது புனித நாமங்களை உச்சரித்தல் ஆகியவற்றில் ஈடுபட்டிருந்தவன் கொல்லப்பட்டான். 4 முகங்களை கொண்ட இறைவனே, நான் ஒரு விரிவான தீர்த்த யாத்திரை செய்ய விரும்புகிறேன். இங்கு கூடியிருக்கும் நீங்கள் அனைவரும் என்னுடன் வரலாம். இவ்வாறு கூறிவிட்டு தேவ தலைவர்களின் தலைவனான ஈசனார் பிரபாசத்தை நோக்கி புறப்பட்டார். பிரபாச திருத்தலத்தில் தொடங்கி கங்கைக்கும் கடலுக்கும் இடைப்பட்ட அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடினார். அப்படி இருந்தும் மன்னரே, தூய்மையின்மையிலிருந்து விமோச்சனம் கிடைக்கவில்லை. பின்னர் அந்த இறைவன் தேவர்களுடன் நர்மதை நதிக்கு சென்றார். தவத்தில் விருப்பம் கொண்ட அவர் வடக்கு மற்றும் தெற்கு கரைகளிலும் நீராடினார். பின்னர் அவர் தென்கரையில் உள்ள மலையில் பிருகு என்ற இடத்திற்கு சென்றார். மன்னரே, அங்கு தேவர்களுடன் தங்கியிருந்து மகாதேவன் பல இடங்களிலும் வலம் வந்தார். இறுதியில் சோர்வடைந்து அமர்ந்தார். அந்த இடம் அனைத்து தேவலோக வாசிகளுக்கும் கவர்ச்சிகரமாக தோன்றியதால் இறைவன் மகேஸ்வரன் அதை ஒரு சிறப்பு வாய்ந்த தீர்த்தமாக தனித்துவமான அம்சங்களை கொண்டதாக கருதி அங்கே தங்கினார். அவர் தனது திரிசூலத்தால் மலையை குத்தினார். அதனால் ரசாதலமும் பிளவுபட்டது. திரிசூலமும் தூய்மையின்மையிலிருந்து விடுபட்டது. எங்கும் எந்த கரையோ அல்லது களங்கமோ காணப்படவில்லை. அங்கு தேவர்களால் மிகுந்த புண்ணியம் வாய்ந்த பாரதி அழைக்கப்பட்டாள். மிகுந்த புண்ணியம் வாய்ந்த அன்னை சரஸ்வதி தேவி அந்த மலையிலிருந்து வெளிப்பட்டாள். இங்கே வேணி பிரயாகையில் உள்ளதைப் போல வெள்ளை மற்றும் கருப்பு நீர்களின் 2வது சங்கமம் உள்ளது. பிரம்மதேவரே சிறந்த பிரம்மேச லிங்கத்தை ஸ்தாபித்தார். அது மிகுந்த புண்ணியம் தருவதும் எல்லா துன்பங்களையும் அளிப்பதும் ஆகும். அதன் தெற்கு பகுதியில் ஜனார்த்தன பெருமானே எழுந்தருளி உள்ளார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதத்தில் நுனியில் அந்த நதி எப்போதும் உள்ளது. குழியின் சுவர்களுக்குள் நீர் தேங்கி நின்றதால் அதற்கு வெளியேற வழி இல்லை. திரிசூலத்தின் நுனியால் ஒரு கோடு வரையப்பட்டது. அதன் பிறகு மன்னரே, நீர் பாயத் தொடங்கி அது பெரிய ரேவா நதியில் கலந்தது. சிறந்த மன்னரே, ஜலலிங்கம் என்பது மிகுந்த புண்ணியம் தரும் சக்கர தீர்த்தமாகும். தேவர்களின் தலைவரே, சூலபேத தலத்தில் முறைப்படி புனித நீராடினார். எந்த பாவமும் செய்யாதது போல தன்னை தூய்மையானவராக கருதினார். அதன் வடக்கு திசையில் பிரபஞ்சத்தின் குருவும் திரிசூலம் ஏந்தியவரும் தேவர்களின் தலைவருமான பெருமான் தன்னை நிலை நிறுத்தி கொண்டார். எல்லா தீர்த்தங்களிலும் அதுவே புனிதமான இடமாகவும் எல்லா தேவர்களையும் கொண்டதாகவும் இருந்தது. அது புண்ணியம் தருவதும் எல்லா பாவங்களையும் துன்பங்களையும் அழிப்பதும் ஆகும். பிரபஞ்சத்தின் குரு அந்த தீர்த்தத்தில் தேவர்களின் தலைவரை பிரதிஷ்டை செய்து 108 காவல் தெய்வங்களான 108 விநாயகர்களை நியமித்தார். அந்த 108 க்ஷேத்திரபாலர்கள் அதை எச்சரிக்கையுடன் பாதுகாத்து கொள்கின்றனர். அங்கு தங்க விரும்புபவர்களுக்கு தடைகள் ஏற்படுகின்றன. சிலர் குடும்ப கவலைகளில் மூழ்கியுள்ளனர். சிலர் விவசாயத்தில், சிலர் கூட்டங்களை ஏற்பாடு செய்கின்றனர். சிலர் பணம் சம்பாதிப்பதில் ஈடுபட்டுள்ளனர். சிலர் மறைமுகமான குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுகின்றனர். சிலர் எப்போதும் வன்முறையில் ஈடுபடுகின்றனர். சிலர் பிறர் மனைவியர் மீது மோகம் கொள்கின்றனர். சிலர் மற்றவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கின்றனர். மற்றவர்கள், நாங்கள் எப்படி தீர்த்தங்களுக்கு செல்ல முடியும்? மனைவி பசியால் வாடுகிறாள். அதே போல மகன்களும் பணியாளர்களும் மற்றவர்களும் போன்ற சாக்கு போக்குகளை கூறுகிறார்கள். தேவர்களின் குழுக்களால் மனிதர்கள் மாயையின் வலைகளில் சிக்க வைக்கப்படுகிறார்கள்.
பழக்கமான பாவங்களை செய்யும் மனிதர்களுக்கு இங்கு புனித நீராடுவதற்கான வாய்ப்பு கிடைப்பதில்லை. தேவர்களின் தூதர்களின் குழுக்கள் அந்த தீர்த்தத்தை எப்போதும் பாதுகாக்கின்றன. புண்ணியம் செய்த பாக்கியசாலிகளான மனிதர்கள் சரஸ்வதி, போகவதி மற்றும் குறிப்பாக தேவநதியான கங்கையில் புனித நீராடும் வாய்ப்பை பெறுகிறார்கள். இந்த சங்கமம் வேனியில் பிரயாகையில் வெண்மை மற்றும் கருமை நிற நீரோட்டங்கள் சங்கமிப்பதைப் போல புண்ணியம் தரக்கூடியது. அந்த தீர்த்தத்தை கண்டதும் அனைத்து தேவர்களும் மனதில் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் இறைவனின் சன்னதிக்கு சென்று துதிக்கத் தொடங்கினர். தேவர்களின் தலைவரே, இந்த தீர்த்தம் தமது கயா தீர்த்தத்திற்கு இணையானது. இது போன்ற இரகசியமான தீர்த்தங்களிலேயே மிகவும் இரகசியமான மற்றொரு தீர்த்தம் இதற்கு முன்பு இங்கு இருந்ததில்லை, இனியும் இருக்க போவதில்லை. என்றென்றும் இருக்கும் திரிசூலத்தை ஏந்திய பெருமான் தேவேந்திரன் மற்றும் பிறராலும் அப்சர பெண்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், திக்பாலகர்கள் மற்றும் உலகங்களின் காவலர்களாலும் வணங்கப்பட்டார். நடனங்கள், பாடல்கள் மற்றும் பிரார்த்தனைகள் மூலம் அவர் அனைத்து தேவர்கள், அசுரர்கள், கணங்கள் மற்றும் அனைத்து சித்தர்கள், நாகர்கள் மற்றும் பிறராலும் வணங்கப்பட்டார். மகேஸ்வரனார் அவர்களால் வழிபடப்பட்டார். மன்னா, அந்த இடம் பெருமானால் தனது திரிசூலத்தின் நுனியால் குத்தப்பட்டது. இன்றும் தேவர்களால் நிரப்பப்பட்ட அந்த நீர் சுழி 3 தனித்தனி வடிவங்களில் காணப்படுகிறது. மனிதர்களில் சிறந்தவரே, அந்த 3 குண்டங்களின் தொகுப்பு மகத்தானது மற்றும் எப்போதும் குழப்பமான ஒளியால் நிறைந்துள்ளது. அது எல்லா பாவங்களையும் அழிப்பதாகும். அது எல்லா துன்பங்களையும் நீக்குகிறது மற்றும் அது மிகச்சிறந்தது. முறையாக விரதமிருந்து அங்கு புனித நீராடுபவர் தீட்சை பெறாதவராகவும் மந்திரங்கள் அறியாதவராகவும் இருந்தாலும் 1 வருட பாவங்களில் இருந்து விடுபடுகிறார். வேதங்களில் கூறப்பட்ட 5 மந்திரங்களுடன், தங்கம் நிரம்பிய மங்கள கலசங்களுடன் அல்லது 10 எழுத்துக்கள், 6 எழுத்துக்கள் அல்லது 3 எழுத்துக்களுடன் முறையாக புனித நீராடுபவர்கள் சிறந்த பலனை அடைகிறார்கள். மன்னரே, இருபிறப்பாளர்கள் அந்த தீர்த்தத்தில் தேவையான சடங்குகளை தனித்தனியாக செய்ய வேண்டும். பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் வைசியர்கள், அத்துடன் பெண்கள் மற்றும் சூத்திரர்களுக்கும் இந்த முறை ஒரே மாதிரியானது. அவர்கள் 3 தலைமுறையினரை தியானித்து முறையாக புனித நீராட வேண்டும். 10 எழுத்து மந்திரத்தை உச்சரித்து நீரருந்தும் மனிதர்கள் மகேஸ்வர பெருமானின் சிறந்த உலகத்தை அடைகிறார்கள். ருத்ரகுண்டத்தில் அருந்தப்படும் நீர் கேதாரத்தில் அருந்தப்படும் நீரை போன்றது. 5 எழுத்துக்களுடன் ரக்ஷ ரக்ஷ என 5 முறை இணைத்து பயன்படுத்தும் ஷ என்ற எழுத்து தேவர்களால் மதிக்கப்படுகிறது. ஓம்காரத்துடன் பிரணவத்துடன் பயன்படுத்தப்படும் 10 எழுத்து மந்திரம் அது புகழத்தக்கதாக அறியப்பட வேண்டும். தனது புலன்களை கட்டுப்படுத்தி முறையாக புனித நீராடி எள் கலந்த நீரால் பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் தர்ப்பணம் செய்பவர் தனக்கு முந்தைய 10 தலைமுறையினர் மற்றும் பிந்தைய 10 தலைமுறையினர் என 20 தலைமுறையினரையும் மீட்கிறார். ருத்ரகுண்டத்தில் ஸ்ராத்தம் செய்பவர் கயை உள்பட 5 புண்ணிய தலங்களில் ஸ்ராத்தம் செய்பவன் பெரும் புண்ணியத்தை, சூலபேத தீர்த்தத்தில் நீராடுபவன் சந்தேகமின்றி பெறுவான். பக்தன் முறையாக தானம் செய்தால் அந்த புண்ணியம் நிலையானது. அவனது தீவினையும் நல்வினையாக மாறும். பித்ருக்களுக்கான சடங்குகளில் கயா சிரசு எப்போதும் எவ்வாறு புண்ணியம் தருவதாக உள்ளதோ அவ்வாறே சூலபேத தீர்த்தமும் புண்ணிய நீராடல், தர்ப்பணம் மற்றும் தானங்கள் செய்வதன் மூலம் புண்ணியம் தருவதாக உள்ளது. வேதங்களில் தேர்ச்சி பெற்றவரும் உன்னதமான குலத்தில் பிறந்தவரும் புலன்களை அடக்கியவரும் தூய்மையானவரும் கல்வி மற்றும் வேத அறிவில் சிறந்தவரும் கபடமற்றவரும் தனது புண்ணிய கடமைகளை தவறாமல் செய்பவருமான ஒரு பிராமணருக்கு ஒரு சத்திரியன் பின்வரும் 13 தானங்களை செய்ய வேண்டும். அந்த தானங்கள் 13 தினங்களில் செய்யப்பட வேண்டும்.
அதன் புண்ணியம் 13 மடங்கு அதிகமாகும். அந்த தானங்கள் தங்கம், பசு, நிலம், எள், ஆசனம், ஒரு இணை பாதுகைகள், படுக்கை, சிறந்த குதிரைகள், ஒரு இணை ஆடைகள், தானியங்கள், சகல வசதிகளும் கொண்ட இல்லம், நுகத்தடியுடன் கூடிய கலப்பை மற்றும் பயிரிடப்பட்ட வயல் ஆகிய வடிவங்களில் இருக்க வேண்டும். 49ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.